கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த வாலிபர் கூட்டத்தை நடத்தும்படியாக நம்முடைய தெய்வம் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த கூட்டங்கள் வாயிலாக, இந்த கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர்களெல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த கூட்டத்தில் யாருடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரோ கர்த்தர் அவர்களை எல்லாம் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய பிதா குமாரனை உயிர்ப்பித்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பித்தார் என்று. அதுபோல இந்த கூட்டத்தில் தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Stotram, 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 stotram. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. தடைகளை நீக்கி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. அபிஷேகம் பெறாத வாலிப சகோதர சகோதரிகளை நிரப்ப முடியாய், தேவன் தம்முடைய வல்லமையினால் முடிசூட்ட முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. தோத்ரா 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 தோத்ரா. தேவ பலத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இடைக்கட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். வாலிப சகோதர சகோதரிகளுக்குள்ளே போராடுகிற எல்லா விழுந்து போன வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. Dodra 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 dodra. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியினால் முத்தரித்து ஒவ்வொருடைய நெற்றியிலும் அவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்று எழுதப்பட கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. Totra 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 totra. நம்முடைய பாடல்கள், நம்முடைய தூதுகள், நம்முடைய இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. அருமையான பிதாவை வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மதிய வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி எல்லா தேவனுடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலே ஆவிக்குள்ளாக்கும் இந்த வாலிபர் கூட்டத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளை திட்டவட்டமாய் சந்தித்து உம்முடைய பக்கமாய் ஒரு விசை இழுத்துக்கொள்ள முடியாக பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்களை நாம் பாடி தொடர்ந்து நம்முடைய கூட்டத்தை நாம் நடத்தலாம். தேடி வந்தோம் முந்தன் சமூகம் தெரியுமா? தெரியும் சொல்றேன், கை தூக்கு. தேடி வந்தோம் முந்தன் சமூகம். தேடி வந்தோம் முந்தன் சமூகம், இன்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ, நீ எங்கும் உன் புகழோங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம்
இச்சித்து முழங்கும் யூதாவின் சிங்கமாய் கர்த்தர் முன்னே செல்கின்றார். இச்சித்து முழங்கும் யூதாவின் சிங்கமாய் கர்த்தர் முன்னே செல்கின்றார். கொடிகள் பறக்கும் கர்த்தரின் சேனையாய் சாத்தானின் கோட்டையை தகர்த்திடுவோம். கொடிகள் பறக்கும் கர்த்தரின் சேனையாய் சாத்தானின் கோட்டையை தகர்த்திடுவோம். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், இன்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், இன்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். பதாளம் ஜலத்தை கொடூரமாகவே சீரிடுவே, பதாளம் ஜலத்தை கொடூரமாகவே சீரிடுவே. உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சீரை மாறும் காலமிது. கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சீரை மாறும் காலமிது. கலந்த உள்ளங்கள் இணைந்து பாடிட சத்துவம் தேவனே தந்திடுவார். தளர்ந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட சத்துவம் தேவனே தந்திடுவார். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், இன்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்திருக்கீங்க? நிறைய பேர் வந்து எப்படியோ தள்ளி வந்து இங்க உட்கார வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த கேப்பை பார்த்தாலே தெரியுது. இந்த பாட்டுல வந்து பயங்கரமா எல்லாம் கைத்தட்டி நல்லா தான் பாடுறீங்க. தேடி வந்தோம் முந்தன் சமூகம். ஆனா ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்தவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. பிளீஸ் தயவு செய்து நல்லா முன்னாடி வந்து உட்காருங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் கூட அங்க சின்ன பசங்களை நல்லா கேப் இல்லாம முன்னாடி வந்து உட்காருங்க. இன்னொரு விஷயம், நல்லா கைத்தட்டி இந்த பாட்டை பாட போறோம். இந்த பாட்டை பாடும்போது ஆண்டவரை நம்ம தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய ஆக்ஷன்ஸ் மூலமா, நம்முடைய கைத்தட்டுறது மூலமா, நம்ம உட்கார்ற விதத்தின் மூலமா ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. தயவு செய்து எல்லாம் பின்னாடி இருக்கவங்க எழும்பி வாங்க. இன்னொரு விஷயம் பாடலாமா? நீங்க எழும்பி வரலன்னா ஆவியானவர் உருட்டி இங்க கொண்டு வந்துருவார். அப்படி செய்ய போறீங்களா? உருட்டுவார், அப்படியே ரோல் பண்ண விட்டுற போறார். வாங்க வாங்க, நீங்க ஆவியானவர் உங்களை உருட்டுறதுக்கு முன்னால இங்க வந்துருங்க. தேடி எல்லாரும் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழொங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி
பாதாளம் ஜனத்தை கவர்ந்த விழுங்க கொடூரமாகவே சீரிடுதே. திறப்பு நின்று ஜனத்தை காக்கும் வீரரை வேகமாய் புறப்படுவீர். திறப்பு நின்று ஜனத்தை காக்கும் வீரரை வேகமாய் புறப்படுவீர். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழோங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழோங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சிறை வாழும் காலமிலே. கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சிறை வாழும் காலமிலே. கலந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடின சத்துவம் தேவனே தந்திடுவார். கலந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடின சத்துவம் தேவனே தந்திடுவார். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழோங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். தேடி வந்தோம் உந்தன் சமூகம், என்னில் அடங்காத அற்புதங்கள் நிகழ பூமி எங்கும் உம் புகழோங்கிட வல்லமையாய் எழுந்தருளும். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாட்டு கூட பாடலாமா? எல்லை இல்லா இன்பங்களின் ஊற்று. அந்த பாட்டு தெரியுமா? எல்லை இல்லா இன்பங்களின் ஊற்று. உங்க கையில இருக்கிற பாட்டு தாள் 4வது பாட்டு. எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே, என் இதயம் தங்கும் பொக்கிஷமே. எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே, என் இதயம் தங்கும் பொக்கிஷமே. மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே, உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ. மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே, உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ. தெரியாத பரலோக இன்பமே, தேனிலும் மதுரமா உன்னத சேவை. தெரியாத பரலோக இன்பமே, தேனிலும் மதுரமா உன்னத சேவை. சுகந்த வாசனையாய் வைத்து என் ஜீவனை உத்தம சாட்சியாய் சிறக்க செய்வி. சுகந்த வாசனையாய் வைத்து என் ஜீவனை உத்தம சாட்சியாய் சிறக்க செய்வி. எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே, என் இதயம் தங்கும் பொக்கிஷமே. எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே, என் இதயம் தங்கும் பொக்கிஷமே. மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே, உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ. மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே, உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ. அளவில்லா ஆவியின் அருளே, உலகை கலக்கிடும் உன்னத பலத்தால். அளவில்லா ஆவியின் அருளே, உலகை கலக்கிடும் உன்னத பலத்தால். தேசத்திலும் நாமமெங்கும் உயர்த்திட
என்னிலே அக்கினி எரிய செய்வீர் தேசத்திலும் நாவெங்கும் உயர்த்திட என்னிலே அக்கினி எரிய செய்வீர் எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே என் இதயம் தங்கும் பொக்கிஷமே எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே என் இதயம் தங்கும் பொக்கிஷமே மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ குயவனே நம்பின் தேவனே நான் உம்மை மகிழ்விக்கும் தேவனாய் குயவனே நம்பின் தேவனே நான் உம்மை மகிழ்விக்கும் தேவனாய் உந்தனின் சாயலை என்னிலே கண்டிட நேசமே வனைந்திடும் அனுதீனமாய் உந்தனின் சாயலை என்னிலே கண்டிட நேசமே வனைந்திடும் அனுதீனமாய் எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே என் இதயம் தங்கும் பொக்கிஷமே எல்லையில்லா இன்பங்களின் ஊற்றே என் இதயம் தங்கும் பொக்கிஷமே மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ மகிதலம் போற்றிடும் என் மன்னவனே உம்மை வர்ணிக்க காலம் போதுமோ மூன்றாவது பாட்டு தேவனே உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம் இயேசுவே உம்மை ஆராதிப்போம் தேவனே உம்மை ஆராதிப்போம் இயேசுவே உம்மை ஆராதிப்போம் உள்ளத்திலே சுத்தம் தந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உம்மை தரிசிக்க கண்கள் தந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஆராதிப்போம் அல்லேலூயா ஆராதிப்போம் அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. தேவனே உம்மை ஆராதிப்போம் இயேசுவே உம்மை ஆராதிப்போம் தேவனே உம்மை ஆராதிப்போம் இயேசுவே உம்மை ஆராதிப்போம் சுத்தம் தந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உம்மை தரிசிக்க கண்கள் தந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஆராதிப்போம் அல்லேலூயா ஆராதிப்போம் Hallelujah.
அல்லேலூயா ஆராதிப்போம். உள்ளத்திலே சுத்தம் தந்தவரே ஆராதனை செய்கிறோம். உம்மை தரிசிக்க கண்கள் தந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஆராதிப்போம். அல்லேலூயா ஆராதிப்போம். அல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். We must experience the presence of God for a short period. இது ஒரு அருமையான நேரம். This is a wonderful time. இந்த கூட்டத்தில் அநேகருடைய வாழ்வை தெய்வம் மாற்ற வாஞ்சிக்கிறார். The Lord desires to change the lives of many through this meeting. ஒரு சிலர் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வாஞ்சிக்கலாம். Some of you might be desirous to be changed, ஆனால் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. but you are not able to change yourself. ஆனால் தெய்வம் உங்களை மாற்றினால் அந்த மாற்றத்தை யாருமே தடுக்க இயலாது. But if God changes you, nobody can hinder that change. தேவன் ஒன்றை கோணலாக்கி விட்டால் அதை ஒருவன் நேராக்கவே முடியாது. If God twists something, nobody can straighten it. தேவன் ஒரு காரியத்தை நேராக்கி விட்டால் எந்த ஒரு சக்தியும் அதை கோணலாக்க முடியாது. At the same time, if God straightens a person, nobody can twist it. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். For thou, God, are able to do everything. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. Whatever you have planned will not be இந்த hindered. கூட்டத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். In this meeting, the Lord desires to do something in every one of you. வாலிபர்களுக்குள்ள இல்லாவிட்டால் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு அபிஷேகத்துக்குரிய ஒரு டைம். This is a time when we have to renew our anointing amongst the youths. பழைய ஏற்பாட்டிலே இந்த அபிஷேகம் என்பது ஒரு தைலம் போல தலையில ஊற்றப்பட்டது. In the Old Testament times, this anointing was poured forth upon the heads of people like an ointment. இத சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, When you read about this in the book of அது Psalms, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது. it was poured upon the head of Aaron. இன்னொரு விதத்துல சொல்ல போனால், In other words, அது அவனுடைய தாடியில வடிய ஆரம்பித்தது. it came down upon his beard. அதற்கு பின்பு அது அவனுடைய அங்கிகளில் எல்லாம் இறங்கி கொண்டிருந்தது. Then it came down upon his garments. அப்ப ஒரு மனுஷன் தலையில அபிஷேக தைலத்தை ஊத்தின உடனே அது முகமெல்லாம் வடிஞ்சு அப்படியே Dress எல்லாம் இறங்கிட்டே இருக்கும். So when the ointment was poured forth upon the head of a person, it came down through his beard down to his garments. ஏனென்றால் அது ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு தைலம். That was a literal oil. அது ஒரு ஆயில். That is an oil. அந்த ஆயிலை ஊற்றும்போது அப்படிதான் இறங்கும். When that oil is poured forth, it will come down like that. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in the New Testament times, it is not so. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, When you read from the Acts of the Apostles, தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்க்க இயலும். Acts 10:38 says that God anointed Jesus of Nazareth with anointing and with power. அப்ப இந்த பரிசுத்த ஆவி எங்க ஊற்றப்படுகிறது? Where is this Holy Ghost poured forth? இது ஊற்றப்படுகிற இடம் என்பது இருதயம். The place where this anointing is poured forth is the heart. ரோமர்கள் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we consider from the epistle to the Romans, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Romans 5:5, what does it say? அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say there? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. The love of God is shed abroad in our hearts by the Holy Spirit which is given unto us. அப்படியானால் இந்த இருதயம் ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். If that be so, this heart must be a vessel. அது திறந்திருக்க வேண்டும். That must be open. அப்படியானால் தான் இந்த ஊற்றப்படுகிறதான இந்த பரிசுத்த தேவ அன்பு உங்க உள்ளத்துல வந்து தங்கும். இருதயத்துல தங்கும். Only then will this anointing which is poured forth will stay in your hearts. ஏன் இருதயத்துல புதிய ஏற்பாட்டுல அபிஷேகத்தை ஊற்றுகிறார்? Why is the anointing poured forth in the heart in the New Testament? இந்த இருதயம் தான் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God tells us that this heart is deceitful above all and desperately இப்ப wicked. நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. Now you all are seated here. உங்களுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கிறது. You have a heart within you. இந்த இருதயத்தை கர்த்தரே சேஃபா தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். The Lord has created this heart and kept it safe. அந்த இருதயம் எப்ப ஃபங்க்ஷனை நிறுத்துதோ, அந்த துடிப்பை நிறுத்துகிறதோ, அப்பொழுது நம்முடைய ஓட்டம் முடிகிறது. When the heart stops its beat, our race will end. ஆனா இந்த இருதயம் நல்லா இல்லைன்னு சொன்னா
இந்த இருதயத்தினால ஒரு நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. But if this heart is not proper, there is no use of this heart. ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஹார்ட் தான். Because the heart is the reason for all problems. அதனால இந்த யூத் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயத்தை நம்ம சரண்டர் பண்ண போறோம். Therefore, in this youth meeting, we are first going to surrender our hearts. மார்க் 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, considering from Mark chapter 7, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. The things which proceed from the heart of a man defile him. ஏனென்றால் 20, 21, 22, 23 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, considering from Mark's Gospel chapter 7 verses 21 till 23, இந்த இருதயத்தில இருந்து தான் எல்லா துர்ச்சிந்தனைகளும் புறப்படுகிறது. From this heart proceed all evil thoughts. அதை வேதம் சொல்லும் பொழுது, the Bible speaks about that. பொல்லாத சிந்தனைகள், it is called evil thoughts, விபசாரங்கள், வேசித்தனங்கள், adulteries and fornications, கொலை பாதகங்கள், murders, களவுகள், thefts, பொருளாசை, covetousness, துஷ்டத்தனங்கள், wickedness, கபடு, deceit, காம விகாரம், lasciviousness, வன்கண், an evil eye, தூஷணம், blasphemy, பெருமை, pride, மதிகேடு, foolishness, பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அது அவனை தீட்டுப்படுத்துகிறது. all these evil things come from within the heart of a man and defile him. நீங்க பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். You might be young or old. ஆனா உங்க இருதயத்திலிருந்து இந்த குப்பை எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை குப்பையா போய்டும். But if all these filth comes out of your heart, your life will become a filth. நீங்க வெளியரங்கமா நல்ல மேக்கப்லாம் போடுவீங்க. Outwardly you might have good நல்லா makeup. பாடுவீங்க, ஆடுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. You will be singing, dancing, you will pretend to be happy outwardly. உங்களுக்கு திறமைகள் எல்லாம் இருக்கும். You will have good talents. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அல்ல. That is not important. உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போன பிறகு நீங்க எந்த செயல் செய்தாலும் அதுல பயன் கிடையாது. After your life is corrupted, the works which you do will not yield any result. இத நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand this clearly. நான் எதுக்கு இந்த பாயிண்ட பேசுறேன்னு சொன்னா, why am I speaking this to you? இப்ப அபிஷேகத்துல எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஆவியில நிரம்புங்கன்னா நீங்க இந்த மாமுலா டங்ஸ் எல்லாம் பேசி குதிச்சிட்டு நல்லா இருந்துச்சிட்டு போய்டுவீங்க. When I ask you to straight away close your eyes and speak in tongues, perhaps some of you might be filled with the tongues, some of you might dance, and then you will go back. அது எப்படி இருக்கும்? How will that be? தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் முகத்துல வடிந்து Dress எல்லாம் நனைச்சு விட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். வேர்த்து விறுவிறுத்து 5 மணிக்கு நீங்க வெளிய போவீங்க. அப்பா காத்துட்டு போட்டா இன்னைக்கு நல்ல எழுப்புதலா இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு வேர்வை வந்திருக்கும். இதான் நடந்திருக்கும். Your experience will be like the Old Testament experience. The anointing will come down upon your head, that will flow down through your beard, down to your garments. You will be bathing in your sweat, and at 5 o'clock you will say that today's tarry meeting was really on fire, and you'll go back. ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? But what does the word of God expect? இதயத்தில் மாற்றத்தை அது எதிர்பார்க்கிறது. It expects a change in our heart. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் சொல்லுங்க பாப்போம், தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see அதுதான் God. நம்முடைய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய இலக்கும் தேவனை தரிசிப்பது. The aim of every child of God is to see God. அதுக்கு ஒரே வழி இருதயத்தில் இருக்கிறதானே இந்த நான் சொன்னனே ஒரு லிஸ்ட், இந்த மோசமான கேடான வாழ்க்கையினுடைய தன்மைகள் வெளியே போகணும். இந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பணும். And the only way to achieve that is all our defilements, the things which were read out as a list, must be rid of our lives, and our hearts must be filled with the anointing. ஏன்னா இப்ப உள்ள சின்ன பிள்ளைகளுடைய ஹார்ட்டே கெட்டு போனதாக தான் பைபிள் சொல்லுகிறது. In today's world, the word of God also tells us that even the heart of little children is spoiled. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, reading Genesis chapter 6 and verse 5, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. Every imagination of man's heart was wicked continually, says the word of God. 8ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Genesis 8:21 further says, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. right from his young age, man's imaginations of his heart are evil. இப்ப சின்ன பையங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, சின்ன பொண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. We cannot just leave them stating that they are young boys and girls. ஏனென்றால் பாவம் அவர்களை தான் கட்டுப்படுத்த விரும்புகிறது. Because sin wants to take control of them first. ஏன்? Why? 5லயே அதை வளைய விடாம தடுத்துட்டா அது 50ல என்ன செய்யாது?
வளையாது. If they are not bent towards the right side right at the age of 5, they will not be bent even at the age of 50. சின்ன வயசுலயே ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ இந்த ஆவி இழுத்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அவன் கேடுகட்டவளாகத்தான் இருப்பாள். So if this spirit takes hold of a young boy or a girl from his childhood till the end, he will be a corrupted person. ஏனென்றால் நீங்கள் கோலியாத்தை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, if you read about Goliath, அவனை பத்தி பைபிள் சொல்லுகிறது, the Bible says about him, அவன் சிறுவயது தொடங்கி யுத்த வீரன். he was a champion or he was a warrior from his youthhood. அந்த சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்த வீரனா இருந்ததுனால அவன் அப்படியே யுத்த வீரனாகவே சண்டைக்காரனாகவே அடிபட்டு செத்து போனான். Since he learned warfare and he was a warrior from his youth, finally his life ended in a battle. அந்த சின்ன வயசுலயே அந்த ஆவி அவனை அந்த சண்டைக்கார ஆவி பிடிச்சிருச்சு. Right from his childhood that spirit of fighting took hold of him. மார்க் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, reading from Mark's Gospel chapter 9, அங்கே இயேசுவினிடத்துல ஒரு பையனை கொண்டு வராங்க. a boy was brought to Jesus. இயேசு அந்த ஆவியை துரத்தறதுக்கு ட்ரை பண்றாரு. Jesus is trying to cast away that spirit. அப்ப ஒரு क्वेश्चन கேக்குறாரு. A question was asked. பையனுடைய அப்பாவை பார்த்து கேக்குறாரு. looking at the father of the boy. இந்த ஆவி இவனை பிடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறாரு. how long it has been since this spirit possessed this boy? அதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னாரு? what was the reply of the father? இந்த ஆவி சிறுவயது தொடங்கி இவனுக்குள்ள இருக்குங்கறார். this spirit has been found within this boy right from his childhood. சின்ன வயசுலயே ஒரு ஸ்பிரிட் ஒருத்தனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. so the spirit tries to take control of a person from his childhood. அவனுடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. it wants to take control of the heart. அதனால தான் நம்முடைய சின்ன பிள்ளைங்க கூட சிலர் கீழ்ப்படியாம எதிர்ப்புகள் பலவிதமான துன்மார்க்கமான ஒரு செயல்களுக்குள் சிக்குவதை நாம் பார்க்க முடியும். This is why we find our children being disobedient from their childhood and they are entangled in evil matters. இப்போ உங்க ஹார்ட் நிலவரம் என்ன? Now what is the state of your heart? இன்னும் ஒரு சிலருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, the heart of somebody else, how is it found? அவங்க ஹார்ட் கல்லு மாதிரி ஆயிடுச்சு. it has become hardened like a stone. புரியுதா உங்களுக்கு? do you understand? என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. whatever you speak to them, it will not reach their head. எவன் சொன்னாலும் ஏறாது. whoever might speak, it will not reach their head. அதான் பிரச்சனை. that is the problem. யாரு சொன்னாலும் ஏறாது, எப்படி சொன்னாலும் ஏறாது, என்ன செஞ்சாலும் ஏறாது. ஏன்னா ஹார்ட் கல்லு மாதிரி மாறிடுச்சு. அவனுக்கு உணர்வு இருக்காது, துக்கம் வராது, அவனுக்கு கண்ணீர் வராது. அவங்க அம்மா அப்பா அழுதுட்டு தம்பி தாங்க பாப்பாம்பாங்க. அது இது எப்பவும் இப்படித்தான் அழுதுகிட்டே இருக்கும். நம்ம போலான்ட்டு போயிட்டே இருப்பான். because their heart is hardened and has become like a stone, they will not have any conviction, they will not be moved. Even if their parents shed tears about them, they will say that this is their duty. They will always be shedding tears like that, and they will completely be indifferent to the tears of their parents, and this is the state of some of the youths. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு உங்க ஹார்ட்டோட நிலவரம் இப்ப புரியும். ஆமா, நாம தானே, நம்ம ஹார்ட் தான் இப்ப கல்லாய் போச்சா, இல்ல நம்ம ஹார்ட்டுக்குள்ள தான் இந்த குப்பை எல்லாம் இருக்கான்னு இப்ப கண்டுபிடிக்கணும் நீங்க. as you are seated here, you will now realize the state of your heart. You will when you ponder upon the state of your heart, you will know that is my heart become hard like a stone. இன்னைக்கு இந்த கல்லான இருதயத்தை உடைக்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் தீம். Today the first theme of this meeting is to break the stony heart. இருதயத்தை சரிப்படுத்தாம வேற எதை சரிப்படுத்தியும் பிரயோஜனம் இல்ல. if you don't set right your heart and you set right every other thing, there is no profit out of it. முகத்துல சும்மா அழகா மேக்கப் போட்டு அப்படி இழுத்து இப்படி இழுத்து அப்படி இழுத்துட்டு வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, பெட்டியில வச்சிட வேண்டியதான். if you are beautifully adorned, your face is shining bright and your hair is combed very well, but your heart has stopped functioning, there is no use of you. You will have to kept in a coffin box. இன்னைக்கு ஒன்றை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். எத்தனை பேருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத எண்ணங்கள், சிந்தைகள், தூசணங்கள், மதிகேடுகள், அருவருப்புகள் இருக்கு, வருது, வெளியே வந்துகிட்டே இருக்குங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கொள்ளணும். Today one thing you must admit first of all is that whether evil thoughts, adultery, fornication, lasciviousness and other such things are proceeding from your heart. எவ்வளவோ பிரசங்கம் கேக்குறீங்க, ஏதாவது உள்ள வேலை செய்தா? You listen to a lot of messages, but is it working within you? உங்க parents எவ்வளவோ சொல்றாங்க, உங்களுக்கு வர்க் பண்ணுதா அது? Your parents admonish you a lot, but is it yielding some profit? இல்ல தெய்வமே உன்கிட்ட எத்தனையோ கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாரு.
God himself has spoke to you in many meetings. எத்தனையோ ஜெபங்கள்ல உன்கிட்ட பேசி இருக்கிறாரு. God has spoken to you through many prayers. நீ தூரம் போகும் பொழுதெல்லாம் தெய்வம் பேசுகிறார். Whenever you go far away from him, God speaks to you. நீ தடுமாறும் பொழுதெல்லாம் உன்னை இழுக்கிறதுக்காக பேசுகிறார். Whenever you stagger, the Lord wants to pull you to himself and he speaks to you. எங்க பிசாசின் கையில நீ ஒரு ஆயுதமாய் மாறி விடுவாயோ என்கிற தவிப்புல கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. பட் உனக்கு கல்லான இருதயம் அதை செவி கொடுத்து உன்னால கேட்க முடியல. The Lord is in anguish that you should not become a weapon in the hands of the devil, and therefore he is speaking to you, wanting to draw yourself nigh to you, but because your heart is hard as a stone, you are not able to listen that. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணியீர். Lord, thou wilt not despise a broken heart and a contrite heart. நான் 150 ரூபாய் கொடுத்தேன், 1500 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு காணிக்க கொடுக்கிறது முக்கியம் அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். It is not important that you can boast that I have given this money as an offering, but the acceptable sacrifices of God are a broken heart. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் வருகிறார். The Lord is nigh unto them that are of a broken heart. இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயத்திலே மாற்றத்தை விரும்புகிறீர்கள்? Today how many of you desire a change to be wrought in your heart? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் வந்த பொழுது, when failures came in the life of David, 51ஆம் சங்கீதத்துல கேக்குறான், ஆண்டவரே ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க ஆண்டவரேன்னு கேக்குறான். he beseeches the Lord, Lord, create in me a clean heart. ஆண்டவரும் என்ன சொல்றாரு? What does the Lord say? உங்களுக்கு ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. He says, create in yourself a clean heart. எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we consider the prophetical book of Ezekiel, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? what is the word of God say there? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தான் என்ன? What is the expectation of God? தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். We must first of all understand the expectancy of God. அவர் என்ன சொல்றாரு? What does he say? அவருடைய எதிர்பார்ப்பு நம்ம பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். It is marvelous to know his expectation concerning us. எசேக்கியேல் 18:31 பார்க்கும் பொழுது, considering Ezekiel 18:31, உங்களுக்குள்ள இருக்கிற துரோகங்களை விலக்கி விடுங்கள், cast away from you all your transgressions, புது இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள், and make you a new heart and a new spirit. இங்க வேதம் சொல்லுகிறது ஒரு புது இருதயத்தை உண்டு பண்ணுங்க. Here the word of God tells us to make for ourselves a new heart. ஒரு புது ஆவியை உண்டு பண்ணுங்க. A new spirit we must make for ourselves. மனுஷனுக்கு அது உண்டு பண்ண எங்க சக்தி இருக்கு? But where does man have the strength to create a new heart? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு புதிய இப்ப ஒரு பையன் எழுப்பி நீ ஒரு புதிய இதயத்தை உண்டு பண்ணிக்கோனா அவன் என்னத்த செய்வான்? If we make a boy to stand and say make your heart a new heart, what will he do? அதனால தான் கர்த்தரே என்ன சொல்றாரு? That is why the Lord himself says, நானே அதை உனக்கு தர்றேன். I will give you a new heart. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இவ்வளவு பேருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஹார்ட்ல இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். I am very happy to see so many of you gathered here because I perceive that God is going to bring about a change in the hearts of many. நான் முதலாவது கேக்குறேன். First of all, I put for the question. மார்க்ல சொல்லப்பட்டதான குப்பை எல்லாம் என் இருதயத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்குன்னு ஒத்துக்கொள்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those of you who accept that these filth are striving in me, really if you want to admit from your heart, please put up your hands. நீங்க யூத்தோ இல்ல ஏஜ்டோ, you might be young or old, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, whoever you might be, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். lift up your hands. கல்லூரி வாழ்க்கையில, in your college life, பள்ளிக்கூடத்து வாழ்க்கையில, in your school life, கம்பெனி லைஃப்ல, in your official life, இப்போ எனக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் அடிக்கடி கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணுவேன், திரும்ப வரும், திரும்ப இப்படி போராடிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு அப்படி நீங்க ஒத்துக்கொள்றீங்க. You accept that in little measure or in a large measure such conflicts are encountering you in your life. சில நேரங்கள்ல என் இருதயம் கல்லு மாதிரி ஆயிடுது. Sometimes my heart is hard as a stone. இரக்கம் வரவே மாட்டேங்குது. I am not able to show mercy. மற்றவங்களுடைய துக்கங்களை உணர்ந்து கொள்ள முடியல. I am not able to understand the pain of others. எனக்கு உணர்வே வர மாட்டேங்குது. I am not able to be convicted. ஒரு மனஸ்தாபமே வர மாட்டேங்குது. I don't have any repentance.
இப்படி ஃபீல் பண்றவங்க உண்மையா ஒத்துக்கொள்றவங்க கை வைத்துங்க. Those who realize this, please lift up your hands. என் இருதயம் கல்லு போல இருக்கு, நான் அப்படியே ரஃப்பாவே போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட மாற்றம் வரல அப்படின்னு சொல்றவங்க ஒத்துக்கொள்றவங்க கை வைத்துங்க. Those who say my heart is getting hardened as a stone, there is no bit of change in me, I am going in the wrong direction. Those who say like that, please put up your hands. ஏன் ஒத்துக்க சொல்றேன் தெரியுமா? Why do I ask you to admit this? உன் கையை உயர்த்துறத ஒரு கண்ணு பாத்துக்கிட்டே இருக்கும். Your hands being lifted up is being watched by one eye. உண்மையை ஒத்துக்கிட்டான். He has admitted the truth. அப்ப என்ன செய்யவார்? அவர் என்ன செய்கிறாரு? So what does he do? எசேக்கியேல் 11ல பார்க்கும் பொழுது, reading Ezekiel chapter 11, நான் உங்கள் கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். I will take the stony heart from within their life and I will command a fleshy heart. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. See how beautiful a verse. முதல்ல உண்டு பண்ணுங்கள் சொன்னாரு, உண்டு பண்ண தெரியாதவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு கல்லான இருதயத்தை எடுத்துறேன் ஒன்றிருந்து, நான் சதையான இருதயத்தை உனக்கு தர்றேன். He first said to make a new heart for ourselves, but when we are unable to do that, he says, I will take your stony heart and put a fleshy heart. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. They exchange vehicles. பழைய வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இல்லாட்ட ஏதாவது ஒரு செட்டில்மென்ட் பண்ணி ஒரு புது வண்டியை தள்ளிட்டு வந்துடலாம். They exchange old vehicles and pay some extra amount to get a new vehicle instead. நீங்க இப்ப இந்த கல்லான இருதயத்தை இங்க வச்சிட்டு கொஞ்சம் அப்படி அழுது ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு புது காற்று வந்துரும். உங்க பேச்சு மாறிடும், சிந்தை மாறிடும், எண்ணம் மாறிடும், வாஞ்சை மாறிடும், பார்வை மாறிடும், சிரிப்பு மாறிடும், டிரெஸ்ஸிங் மாறிடும், உட்கார்றது எழும்புறது மாறிடும், ஜெபம் மாறிடும், விசுவாசம் மாறிடும், அபிஷேகம் மாறிடும், எல்லாமே சேஞ்சிங் உண்டாயிடும். If you just lay aside your old heart in the presence of God here and shed a bit of tears, then you will have a change in your heart, and when that change occurs, all your desires, all your affections, all your thoughts, your sitting up and getting down, your dressing, your prayer, your faith, your anointing, the whole attitude of your life will undergo a change. உன்னுடைய பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிருவாரு. He will forgive all your sins. அவருக்கு அந்த சக்தி இருக்கு. He has that power. எசேக்கியேல் 36:26 நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். When you see Ezekiel 36:26, you will be marveled. அவர் சொல்றாரு, he says, நான் உனக்கு நவமான ஒரு இருதயத்தை தர்றேன். I will give you a new heart. உள்ளத்துல ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுறேன். And a new spirit will I put in you. நான் கல்லான இருதயத்தை நான் எடுத்துறேன். I will take away the stony heart. சதையான இருதயத்தை உனக்கு கொடுக்கிறேன். And I will give you a heart of flesh. நீ நியாயங்கள் நீதிகளின்படி நீ நடப்பாய். You will walk according to my laws and commandments. என் கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் உனக்கு செய்வேன். I will make you to observe my judgments. அப்ப எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் இந்த ஹார்ட் தாங்க. So the problem of all things is a heart. இத கிளியர் பண்ணிட்டாலே எல்லாமே கிளியர் ஆகும். If you clear it, everything will be okay. இது எப்படி கிளியர் ஆகும்? How will this be cleared? அபிஷேகத்துல. By the anointing. அதான் ரொம்ப முக்கியம். That is most essential. வாலிப பையங்க பிள்ளைங்க வெக்கப்படவே கூடாது. Young boys and girls must not be ashamed. முழங்கால் போட வெக்கப்பட கூடாது. You must not be ashamed to kneel கண்ண down. மூட வெக்கப்பட கூடாது. To close your eyes. கை தட்ட வெக்கப்பட To கூடாது. clap your hands. பாட்டு பாட வெக்கப்பட கூடாது. To sing songs. பைபிள் தூக்கிட்டு வர வெக்கப்பட கூடாது. To carry your Bible. சத்தியத்தை அபிஷேகத்துல நிரம்பறதுக்கு வெக்கப்பட கூடாது. To be filled with the anointing. நீங்க பாருங்க ரோட்ல வாலிப பையங்க பிள்ளைங்க என்ன டான்ஸ் எவ்வளவு வம்பு பண்ணுது. எதனால? உலக சந்தோஷத்துல. Being filled with the joy of this world, young boys and girls commit a lot of atrocities even in the public on the roads. தாவீதை விட்டாங்க, ரோட்ல டான்ஸ் ஆடிட்டான் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால. When David was let alone, he was dancing before the ark of the Lord in the streets. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு வர்றார். Saul has been anointed, he is coming back. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, when you see from 1 Samuel chapter 10, 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, verse 6, அவனுக்கு கர்த்தர் அவனை 6ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் பார்க்கும் பொழுது வேறு மனுஷனாய் வேற இருதயத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். The Lord made him a different person altogether and gave him a new heart. ஒரு அபிஷேகம் ஹார்ட்டே மாத்திருச்சு. One anointing, it changed his heart. அந்த அவன் மனுஷத்தன்மையவே மாத்திடுச்சு. It changed his total character. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For a few minutes, let's close our நான் eyes. இப்போ ரொம்ப நேரம் பேசல. I'm not going to speak much. ஒரு 10-20 நிமிஷம் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல இருப்போம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம வேத வசனங்களை பார்க்கலாம். For 20 minutes we'll be in the presence of God, then we will consider the word of ஒரு God. 20 நிமிஷம் எல்லாரும் நெடுமுழங்கால நில்லுங்க. For 20 minutes you must be upright on your knees. பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. You can keep aside your இந்த Bibles. கூட்டத்துல வந்ததுக்கு உனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கணும்.
You must have a reward for you having attended this meeting. இந்த கூட்டத்துக்கு நான் போனேன், எனக்கு என்ன கிடைச்சது அப்படினா என் ஹார்ட்ட கர்த்தர் மாத்திட்டாரு. I went to this meeting, what did I receive? You must be able to say that the Lord changed my heart. என் பேச்சை மாத்திட்டாரு. He changed my way of talking. எனக்குள்ள இருந்த தவறான சிந்தைகளை மாத்திட்டாரு. He changed the evil thoughts that were in me. எனக்குள்ள இருக்கிற போராட்டத்தை எடுத்துட்டாரு. He took away the struggle that was in me. வாலிப பையங்களா இருந்தா கொஞ்சம் முன்னால இந்த சைடு வந்துருங்க. அங்க எங்கயாவது ஒளியாதே, ஏதேன் தோட்டத்தில் ஒளிந்தது போல ஒளியாதே. Young boys, if you are seated at the rear end or at the corner, please come to the middle of the hall. ஒரு 15 நிமிஷம் யாரும் கண்ணை திறக்காதீங்க. For 15 minutes don't open your eyes. ஒரே ஜெபம். One prayer. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் சரியில்லை என்பதை நான் உணர்கிறேன். Lord, I realize that my heart is not right. என் இருதயம் கல்லாய் போன்ற ஒரு நிலவரத்தில் இருக்கிறது. My heart is in a stony state. எனக்குள்ள உணர்வே இல்லை. I don't have any realization. எனக்கு இரக்கம் செய்யும். Have mercy on me. இந்த வசனங்கள் எல்லாம் நான் இப்ப கேட்டேன். Now I have heard these verses. நீங்களே கல்லான இருதயத்தை எடுத்து போடுவீங்க, சதையான இருதயத்தை ஒரு புதிய இருதயத்தை தருவீங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. அது இன்னைக்கு இந்த கூட்டத்துல எனக்குள்ள நிறைவேறட்டும். Oh God, this verse says that you will take away my stony heart and give me a new heart that is fleshy. Today let that word be fulfilled in me. என் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறேன். I want my life to undergo a change. ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை. I want to have a life with a vision. தீர்க்க தரிசனம் உள்ள வாழ்க்கை. A life with a prophetical vision. ஒரு வெளிச்சம் உள்ள வாழ்க்கை. A life with a light. ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை. A life with glory. ஒரு ஜெயமான வாழ்க்கை. A life of victory. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. A life of holiness. ஒரு விசுவாசமான வாழ்க்கை. A life of faith. ஒரு தெய்வீகமான வாழ்க்கை. A divine life. எத்தனை பேருக்கு இப்படி வேணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you desire it? நல்ல வாயை திறங்க. Open your mouth. சத்தத்தை கூட்டுங்க. Lift up your voice. உன் சத்தம் இப்ப பரலோகத்துல கேட்கணும். Your voice must now be heard in heaven. ஆண்டவரே, என் கல்லான இருதயத்தை எடுத்து போடும். Lord, take away my stony heart. ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து தீட்டுகளை உண்டு பண்ணுகிற அந்த இருதயத்தை மாற்றி போடும். Lord, take away that heart which creates defilements to be found in me. இன்றைக்கு எனக்கு ஹார்ட்ல ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன். Today I desire a change in my heart. இந்த மாற்றம் என்னுடைய ஓட்டம் முடியும் வரை எனக்குள் இருக்க வேண்டும். This change must abide in me till my race is over. இல்லாவிட்டால் இயேசுவே நீர் வரும் வரை இந்த மாற்றம் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். Yes, Jesus, till you come back, this change must abide in me. நீங்க வாஞ்சிக்கிறவங்க கதறுங்க. Those who desire that, cry out to God. வாவே, சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your voice. ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ எல்லாரும் தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். Whether we be servants of God or believers, let us intercede to God. இயேசுவே, கல்லான இருதயத்தை எடுத்து போடு. Lord, take away my stony heart. Hallelujah. Rikabala varibala bakara bakaturania. Hikarabala katidibigala bakaturania. Amen. அருமையான நண்பனே, Beloved friend, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother sister, நீ சின்ன வயசிலேயே அதிக தோல்விகளை சந்தித்து விட்டாய். in your young age you have met so many failures. சின்ன வயசிலேயே நீ பல விதங்களிலே அவமானப்படுத்தப்பட்டு விட்டாய். At a tender age you have been put to shame in various ways. சின்ன வயசிலேயே எல்லாரும் வெறுக்கிற வாழ்க்கைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய். At your very young age you are cast into a place where you are hated by one and all. ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார். But Jesus loves you. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. அவர் இன்னைக்கு உன்னை நேசிக்கிறதுடைய அடையாளமாக உனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தரப்போகிறார். As a token of his love, he is going to command a pure heart in you. நீ விசுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, as you believe it, நீ போராடிக் கொண்டிருக்கும் பொழுது, as you are striving in the presence of நீ God, கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கும் பொழுது, as you are shedding tears and crying out, உன்னுடைய கூக்குரலை நீ உயர்த்திக் கொண்டிருக்கும் பொழுது, as you lift up your voice, ஓ ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறது. the power of God is bringing about a change in your heart. Hallelujah, 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 hallelujah. Ora, hallelujah, memenasa. Adunimi arabalakatura. Amen, amen. சத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. Lift up your voice. அபிஷேகத்தோடு ஜெபிக்கலாம். Pray with an anointing. கண்ணீரோடு ஜெபிக்கலாம். Pray with tears. வசனத்தோடு ஜெபிக்கலாம். Pray using the word of God. முழங்காலில் நின்று கூக்குரலிட்டு ஜெபிக்கலாம். Be on your knees, cry out to God and pray. Hallelujah, amen. Ribala barabana katuda manaka shadada balakatuda. Hallelujah, hallelujah, manaka rabakatuda balakatuda. Amen, amen.
ஆமென். இன்றைக்கு இந்த கூட்டத்துல உனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தா உன் வாழ்க்கையில தொடர்ச்சியாய் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். Today, if in this meeting a change is a lot in your life, you will be undergoing a change continually all the days of your life. கர்த்தருடைய வார்த்தையாய் இதை சொல்லுகிறேன். I say this as the words of the Lord. இன்னைக்கு உன் இருதயத்துல ஒரு மாற்றம் சம்பவிச்சதுன்னா இன்னையில இருந்து உன் படிப்புல, உன்னுடைய வேலையில, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய பிசினஸ்ல கண்டினியூவா நீ இதனுடைய மாற்றத்தை, எதிரொலியை நீ சந்திப்பாய். Today, if you will undergo a change, you will face that resulting in your workplace, in your studies and in your future. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire this? அப்படியானால் நாம் எவ்வளவு கூக்குரலிட வேண்டும்? If so, how much must we cry out? உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your voice. கெத்செமனேயிலே அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாரே. Jesus prayed with a strong crying and tears in Gethsemane. Hallelujah. Amen. இன்றைக்கு உன்னுடைய கல்லான இருதயம் மாறினால், Today, if your stony heart is changed, நான் சொல்றதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. keep this in mind. உங்களுடைய சிந்தை எல்லாம் இயேசுவாய் மாறி விடுவார். All your thought will be Jesus. இந்த உலகத்தை நீ குப்பையாய் பார்க்க ஆரம்பித்து விடுவார். You will start to see this world as dung. எப்பொழுது இயேசு இயேசுங்கிற ஒரு தன்மை இந்த இருதயம் கூக்குரலிட ஆரம்பித்து விடும். Your heart will be starting to cry out Jesus, Jesus always. அந்த வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் மட்டும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி போராடுங்க. Those who desire that lives be on your knees and strive with God. Hallelujah, hallelujah. Ribala baka ribikada baka turania. Hallelujah. Amen. Hallelujah. 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 Ribala bala baka ribikada baka turania. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும். கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும். எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். அல்லேலூயா. நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம். We have only a short time. இந்த ஷார்ட் டைத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ நீங்க பாக்கியவான்கள். The way in which you are going to make use of this short time, you will be blessed accordingly. நம்முடைய பழைய யூத் கேம்புடைய ஒரு பாடல். This is an old youth camp song. அந்த பாட்டுத்தாள்ல முதலாவது இருக்கிற பாடல்ல பிற்பகுதியில இந்த சரணங்கள், இந்த வார்த்தைகள் இருக்கிறது. These words which we sang now are found in the latter portion அப்படியே of the முழங்கால்ல first song. நின்னு Being on your knees, கல்லாம் என் இருதயம் மாற்றி Lord, change my stony heart. சதையான இருதயம் தாரும். Give a heart of flesh in me. எப்போதும் உமையே நான் நினைந்து உருக வேண்டும். I must always think about you. உம்மால் நிறைந்து இவ்வுலகை நான் மறந்து விட வேண்டும். And be filled with you and forget this world. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தாவே நான் வாஞ்சிக்கிறேன். Lord, I desire such a life.
அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். Oh my beloved bridegroom, I yearn for that. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say that? கண்ணீரோடு பாடுங்க. Sing with tears. உடைந்த உள்ளத்தோடு பாடுங்க. With broken heart. நொறுங்கின இருதயத்தோடு பாடுங்க. With the heart broken. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. எப்போதும் நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட. எப்போதும் நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். கல்லாத இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. கல்லாத இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. எப்போது உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட. எப்போது உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். எப்போதும் நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட. எப்போதும் நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். 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 Bakara bakatira bakatira ali arbil bala bankadi bala balankale ikbala bagadi bala balagadi bala namani arabala bawshadana hadira mana do 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 malaka shida malaka tidibigala magaranya aman 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 bala 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 magadi bigala oh rabawshadana me hadibigala makara bakatira balakatira. Hallelujah. Hallelujah. இந்த கூட்டத்துல ஒரு இருதய மாற்றம் நடந்தால் போதுமானது. In this meeting it is enough if our hearts undergo a change. அது போதும்.
That is enough. அதுக்கு பிறகு உன்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடுது. After that your entire life changes, isn't it? உன்னுடைய பார்வையே மாறி விடுகிறது. Your look changes. உன்னுடைய இதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமாய் மாறி விடுகிறது. The imaginations of your heart are made holy. அந்த ரெண்டு வரியை நம்ம பாட போறோம். Those two lines we are going to sing. கல்லாமின் இருதயம் மாற்றி Lord, change my சதையான இருதயம் தாரும் and give a heart of flesh. கல்லாமின் இருதயம் மாற்றி Lord, change my heart சதையான இருதயத்தை தாரும் and give a heart of flesh. எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your voice. வாயை திறந்து பாடுங்க. Open your mouth and sing. எத்தனை தாய்மார்களுக்கு இந்த அனுபவம் வேணும்? How many mothers want this experience? எத்தனை சகோதரிகளுக்கு வேணும்? How many sisters want எத்தனை this பிரதர்ஸ்க்கு experience? வேணும்? How many brothers want எத்தனை this யூத் experience? பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு கல்லான இருதயம் மாற வேண்டும்? How many young boys and girls want your stony heart to change? கல்லாமின் இருதயம் மாற்றி சதையான இருதயம் கல்லாமின் இருதயம் மாற்றி சொல்லுங்க சதையான இருதயம் தாரு கல்லாமின் இருதயம் மாற்றி 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 சதையான இருதயம் தாரு Hallelujah, hallelujah, hallelujah. Rabaka Shamdana Haribala Bakara Bakatira Bakatiranya. Amen, 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 amen. Tidabana Bana Bakatira. Hallelujah. Bakara Bakas. Bakara Bakatira Mania. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Tidabana Bakara Bakara Bakatira. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Amen. உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் சரி, how much ever might be the failures in your life, எத்தனை தோல்விகள் இருந்தாலும் சரி, so many failures might be there, இப்பொழுது நீ முழங்காலில் நின்று ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றும் என்று அந்த சொன்ன வார்த்தையிலே உனக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. because you have been on your knees and you have asked the Lord to change your heart, you have received the forgiveness for all those sins. ஆண்டவரே என் வாழ்வை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் உனக்குள் வந்த பொழுது இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவி கொண்டிருக்கிறது. when you had the yearning for your heart to be changed, the blood of Jesus is already washing you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord loves you. Hallelujah. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord loves you. Amen. உன்னை அவர் வெறுத்து விடவில்லை. He has not hated you. அவர் உன்னை மறந்து விடவில்லை. He has not forgotten you. அவர் உன்னில் மகிமைப்பட வாஞ்சிக்கிறார். He wants to be glorified in you. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. 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 பிரியமானவர்களே, எனக்குள்ள ஒரு சேஞ்சிங் நான் உணர்றேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைங்க. Beloved, those who sense a change in you, please put up your hands. எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் சம்பவித்திருக்கிறது நான் உணர்கிறேன். A small change has taken place in me and I realize that. நீ பயப்படாத. Fear not. ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தான் முதலாவது தென்பட்டது. First of all, a hand
cloud as a palm of a hand was ஒரு seen. பெருமழை பெய்தது. But a great rain நீ ensued. உலகல்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது, நீ கதறிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொடுதல் உண்டானது. அதுதான் உன்னுடைய மாற்றத்தின் துவக்கம். The start of your change is that little change that I effect in you as you are kneeling down. இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். The Lord is anointing you. தேவனுடைய வல்லமை உன்னை முத்தரிக்கிறது. The power of God is sealing you. தேவ ஆவியானவர் உன்னை முடிசூட்டுகிறார். The Spirit of the Lord is crowning you. தைரியமாய் வாயை திறப்பாயாக. Open your mouth boldly. உன் இருதயத்தை கர்த்தர் நன்மையினால் நிறைக்கிறார். The Lord is filling your heart with goodness. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. இப்போ இந்த கூட்டத்துல இந்த 4:10க்கு கர்த்தர் உன்னை தொடுவது உண்மையானால், if in this meeting at 4:10 p.m. the Lord is touching you, உன் இருதயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது உண்மையானால், if it is true that he has brought about a change in your heart, சேலஞ்ச் பண்றேன், இன்னையில இருந்து உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய முக்கிய குறிக்கோள் இயேசுவாக இருக்கும். I challenge you that from today your main aim in your life will be Jesus. எப்பொழுதும் இயேசு இயேசு என்று உன் ஆத்துமா ஏங்கிக் கொண்டே இருக்கும். Your heart, your soul will be yearning for Jesus always. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட, உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட, உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதானாக ஏங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதானாக ஏங்குகிறேன். எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட, உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட, உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதானாக ஏங்குகிறேன். 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 Hallelujah, hallelujah. Raitimiya sankera hadunaniya rahaniya rabana. Hallelujah, hallelujah, hallelujah. Hikkabalabaka thidibika. Amen, amen. நீ பயப்படாத. Fear not. நீ அழைக்கப்பட்டவன். You are called. நீ வேறுபிரிக்கப்பட்டவன். You are separated. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed. ஒரு வல்லமை உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறது. One power is accusing you. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். In the name of the Lord Jesus of Nazareth, we rebuke that spirit. நீ தைரியமாயிரு. Be bold. நீ தைரியமாயிரு. Be bold. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you. ஆமென். நீ கர்த்தருக்காக வாழும்படியாக நீ தவித்துக் கொண்டிருந்தால் போதும். It is enough if you earn to live for the Lord. உன்னை அதைரியப்படுத்துகிற வல்லமை ஓடிக்கொண்டிருக்கிறது. The spirit that discourages you is fleeing away. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதானாக ஏங்குகிறேன். கர்த்தாவே
வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினால் வேண்டுகிறேன் Hallelujah, hallelujah. Ribala bakara bakatu rabalia. Tuda bakara bakatu rabala katu rabalia. Amen. என் பிள்ளையே, My child, என் பிள்ளையே, my child, நீ கொஞ்ச நாட்களாக for a few days, நான் ஆவிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீ ஒரு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். you are desiring to be caught up in a trance in the spirit. ஆனா ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கதறிக் கொண்டிருக்கிறாய். You are desiring, you are crying out so that you might be caught up in a trance and see heaven. நீ பயப்படாத. Fear not. நான் உன்னை ஆவியில் எடுத்துக்கொண்டு செல்வேன். I will take you in a trance in the spirit. இன்னும் குறுகிய நாட்களில் நான் அதை உனக்குள் செயல்படுத்தும்படியாக இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். Today I promise you that in a short while I will fulfill that in you. Amen. நான் உன்னை ஆவியிலே எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய மகிமையை உனக்கு காண்பிப்பேன். I will take you in a trance through my spirit and show you my glory. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆமென். நாம அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாக Before we go to the next portion, எப்போது இயேசுவே நினைச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கை வைத்துங்க. those who always want to think about Jesus and Jesus alone, lift up your hands. வேலையில இருந்தாலும் சமையல்ல இருந்தாலும் வீட்டுல உட்கார்ந்தாலும் பைபிள் படிச்சாலும் வெளியே போனாலும் வந்தாலும் என் மைண்ட் ஃபுல்லா ஜீசஸ். Though I might be reading the Bible, though I might be in the kitchen or in some other work, though I might be traveling, though I might be studying, whatever I might be doing, my mind should be full of Jesus. இந்த உலகையே நான் மறந்துறணும். I should forget this world. அப்படி ஒரு லைஃப் எத்தனை பேருக்கு தேவை? How many of you desire such a அந்த life? லைஃப்க்கு ஒரு அபிஷேகத்தை இப்ப தர போறாரு. Now he is going to give an anointing to live that நீ life. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தவிப்போடு கேட்டினா இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த அபிஷேகம் உலகத்தை மறந்து இயேசுவை நினைக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த கூட்டத்திலே உனக்கு கிருபையாய் தர போகிறார். In 2 minutes, if you are going to earn for that life of forgetting this world and being always mindful of Jesus, he is going to give it to you if you ask it sincerely. இப்பொழுது முழங்கால் நின்று கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உன்னை நிரப்புவார். As you are on your knees, the Spirit of God will fill you. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah. Tidabaka rabaka, tidabaka, tidani. Right the bit sanandana, lebe. Ribalabaka, ribigalabaka, ribigalabaka. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. கடைசியா இந்த பாட்டை ஒரு ட்ரிப் பாட போறோம். Finally, we are going to sing this song. அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி மறைந்திருக்கிறது. There is a great power hidden in this life. இது வார்த்தை அல்ல. These are not mere இது words. ஒரு ஏக்கம். These are the earnings of our இது ஒரு heart. வசனம் மட்டுமல்ல. This is not just a இது ஒரு verse. தவிப்பு. This is a groaning. உன் கதறுதலை கேட்டு இப்பொழுதே கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். Hearing your cry, the Lord is going to fill you right now. எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட உம்மா
நிறைந்து நானே உலகை மறந்திட எப்போதும் நினைந்து உருகினேன் உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினாலே கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினாலே துதிக்கிறேன் இப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன் உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட இப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன் உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பினாலே துதிக்கிறேன் 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 ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து உட்காருவோம். Please be seated. நமக்கு கொஞ்சம் தான் நேரம், அதை நம்ம சரியாய் பயன்படுத்துவோம். We have only a few minutes. We'll make proper use of it. இதயம் சரியாகாவிட்டால் எந்த பிரசங்கமும் வேலை செய்யாது. If our heart is not right, no sermon might work in us. அப்போஸ்தலர்களுடைய நடபடிகளில் In the Acts of the Apostles, 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we see the 20th chapter, அங்கே 8, 9, 10 வசனங்களிலே verses 8 till 10, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Saint Paul was preaching. ஒரு மேல் வீட்டில் பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. He was preaching on the top of a house. அநேகர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். Many were listening to his sermon. ஐத்திகு என்கிற வாலிபனும் அங்கே உட்கார்ந்திருந்தார். There was a young man named Eutychus who was seated there. அவன் உட்கார்ந்திருந்த இடம் ஜன்னலாக இருந்தது. The place where he was seated was nearby a window. நேரமாகிக் கொண்டே இருந்தது. It was a long preaching. என்ன நடந்தது? What happened? டைம் ஆக ஆக அவனுக்குள்ளே ஒரு நித்திரை உண்டானது. As the time went on, he had a sleep. இல்லாவிட்டால் மயக்கம் உண்டானது. He fell asleep. நேரமாக ஆக மயங்கி அவன் கீழே விழுந்து விட்டான். And as the time was passing on, he just became drowsy and he fell asleep and fell down. விழுந்தது என்னன்னா உள்ள விழல, வெளியே விழுந்துட்டான். And he did not fell inside but outside the window. ஒரு மாடி அல்ல, மூன்றாவது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். It was not the first floor or the second floor but the third loft. கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிக்கிட்டே இருந்தா பட்டுன்னு வெளியே விழுந்துட்டான். He was just leaning in sleep and finally he fell down. ஜனங்கள்லாம் பிரசங்கத்தை விட்டு ஓடிட்டாங்க. People fled from the sermon. வெளியே போய் பார்த்தா When they went out and saw, நொறுங்கி போயிட்டான். they were broken.
மரித்து போய் விட்டான். He was broken, he died. எல்லாரும் கூக்குரலிட்டு கத்தி அழுதாங்க. Everyone they were shouting, they were shedding tears. பவுல் கீழே இறங்கி ஓடி வந்தான். Paul came running down. அவன் மேல போய் விழுந்தான். He fell on him. நொறுங்கி போன மனிதன் மேல் விழுந்தான். He fell on that person who was bruised. ஒரு ஜெபம் பண்ணினான். He prayed. அவனுக்கு உயிர் வந்து விட்டது. Life came back to him. இதத்தான் இந்த கூட்டத்துல கர்த்தர் வாலிபர்களோடு பேச வாஞ்சிக்கிறார். This is the incident from which the Lord desires to speak to the youngsters this evening. இந்த மூன்றாம் மெத்தை இல்லாவிட்டால் இந்த மேல் வீடு என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்ல உள்ள வாலிபர்களை காண்பிக்கிறது. This third loft denotes youngsters who are kept in some spiritual atmosphere. நம்முடைய பிள்ளைகள்ல ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள். Some of our children have been baptized in water. ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். Some of you have received the anointing of the ஒரு Holy சிலர் Spirit. தரிசனம் பெற்றிருக்கிறீர்கள். Some of you have visions. ஒரு சிலர் தீர்க்கதரிசன வரம் பெற்றிருக்கிறீர்கள். Some of you have the gift of ஒரு prophecy. சிலருக்கு ஜெப ஆவி இருக்கிறது. Some of you have the spirit of prayer. ஒரு சிலருக்கு ஆத்தும பாரம் இருக்கிறது. Some of you have a burden for souls. ஒரு சிலருக்கு நல்ல அபிஷேகம் இருக்கிறது. Some of you have a good anointing. ஒரு சிலருக்கு காலிங் இருக்கிறது. Some of you have good calling. ஊழியத்தின் ஆவி இருக்கிறது. The spirit of ministry. இப்படி பல விதங்களிலே உங்களுக்கு அந்த மேல் வீட்டின் அனுபவங்கள் உண்டு. Even so, in many ways you have the experience of the third loft. அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த மேல் வீட்டில் ஏறின பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். When the apostles ascended up the upper chamber, they were tarrying there. The spirit of the Lord came and sat down upon them. ஆனா இப்ப நடந்தது என்ன பிரியமானவர்களே? But what happened here, அந்த beloved? மேல் வீட்டிலே இவன் போய் இருந்தான். He went into the third loft. உங்களில் அநேகருக்கு நல்ல gift எல்லாம் இருக்கிறது. Some of you have good gifts. ஐத்திகனா என்ன அர்த்தம்? What does Eutychus mean? ஐத்திகனா என்ன அர்த்தம்? Eutychus means lucky person அர்த்தம். he is a lucky person. நல்ல அதிர்ஷ்டம் உடையவன் அப்படினு பைபிள் டிக்ஷனரி அவன் பேருக்கு அர்த்தம் சொல்லுது. Bible dictionary explains the meaning of his name to be a lucky person. இல்லாவிட்டால் அவனுடைய பெயருடைய இன்னொரு அர்த்தம் நல்ல வாய்ப்புகள் உடையவன் சொல்லி. The other meaning of his name that he has had good opportunities. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். Everyone who is anointed is indeed lucky. ஏன்னா உலகத்துல எத்தனையோ பேர் உங்க குடும்பத்திலேயே உன் முன்னாலேயே எத்தனையோ பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உன்மேல் கிருபை கொடுத்து கிருபை காண்பித்து உன்னை ஒரு லக்கி பர்சனா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார். Because the Lord has been gracious on you, he has anointed you by his grace. He has made you a lucky person when in front of your eyes even some of your family members are perishing in sins and iniquities and wickedness. இந்த ரட்சிப்புக்குள்ள வந்ததனால நான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஒரு விசேஷித்தவர்கள். We are special people. அதனால நீங்க வந்து எனக்கு ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே முடங்கி எங்கிட்டாவது சந்துல போய் ஒளிஞ்சிடாதீங்க. Therefore you must not consider yourself unlucky and hide yourself in some place. அபிஷேகம் பெற்ற நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. You who have been anointed are indeed lucky. நீ போனேன்னா நீ தான் ஜெயிக்கணும். If you go somewhere, you must win. நீ ஒரு இடத்துல போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன்னா நீ தான் ஜெயிக்கணும். If you go and give an application somewhere, you must win. நீ ஒரு எக்ஸாம் எழுதினா நீ தான் ஜெயிக்கணும். If you write an exam, you must succeed. ஏனென்றால் அபிஷேகம் என்பது ஜெயிக்க வைக்கக்கூடிய இன்னொரு சக்தி அது. Because anointing is a power that makes us win and overcome. நீ ஒரு அபிஷேகம் பெற்றவன். You are an anointed man. நீ ஒரு நல்ல வாய்ப்புகள் உடையவன். You are a person having good opportunities. அபிஷேகம் பெற்றவனுக்கு தீமை நன்மையாய் மாறும். For an anointed person, evil will turn to good. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? தீமை நன்மையாய் மாறுகிறது அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான். Evil turns into good only for those who have received the anointing. உன்னை கொல்லலாம் அழிச்சிரலாம்னு பாப்பான், முடியவே முடியாது. They will think to kill you, to destroy you, but they cannot succeed. ஒரு முடி கூட அசைக்க முடியாது எவனுக்கும். Not even a hair can be shaken. ஏனென்றால் அபிஷேகம் பெற்றவன் வாய்ப்புகள் உடையவன் அதிர்ஷ்டம் உள்ளவன். Because an anointed person has good opportunities given by God and he is lucky. இவனா விழுந்தால் ஒளிய வேற ஒண்ணும் வரும் அவனை விழ வைக்க முடியாது. Unless he himself falls, no one can make him fall. அந்த வீட்ல அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. In that house there were many lamps. விளக்குகள் என்று சொல்லும் பொழுது These lamps, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God tell? கட்டளையே விளக்கு. The commandment is lamp. வேதமே வெளிச்சம். The law or the word of God is light. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. In the book of Revelation says that the lamb is the light thereof. நான் இப்ப பெரிய ஸ்டடிக்கு போறல 5 நிமிஷத்துல முடிச்சிடுவேன்.
I am not going to preach a great study. I will finish in 5 minutes. அடுத்த 20 நிமிஷம் அடுத்த anointing நம்ம போயாகணும். Because for the next 20 minutes, the final 20 minutes, we'll receive an anointing. நீ விழுந்த நிலவரத்திலிருந்து எழும்பணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். I expect you to stand up from your fallen state. மரிச்ச நிலவரத்திலிருந்து நீ உயிர்ப்பிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். I want you to be revived from your dead state. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய இரண்டாவது தீம். That is the second theme of this meeting. First theme உன்னுடைய கல்லான இருதயம் மாற்றப்பட்டுருச்சு, சந்தோஷப்படுறேன். The first theme has been fulfilled and your stony heart has been changed. I am happy about it. இரண்டாவது, secondly, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. You are a lucky person. உனக்கு கர்த்தர் ஒரு மேல் வீட்ல வைத்திருக்கிறார். ஞானஸ்நானம், கிருபை, அபிஷேகம், சபை, பரிசுத்தவான்கள், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்னெல்லாமோ கொடுத்திருக்கிறார். The Lord has kept you in an upper chamber. He has given you the fellowship of the church. He has given you saints of God. He has given you grace, anointing, so many other things. உனக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. A commandment is given to you. வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Bible is given for you. ஆவியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே உன் கூட இருக்கிறார். The Lamb of God, the Spirit of God is with you. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? இவன் போய் ஜன்னல்ல உட்கார்ந்தான். He went and sat by a window. நல்லா கவனிச்சுக்கங்க, அபிஷேகம் பெற்றவங்க நீங்க ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். Those who have been anointed, you must live a life of separation. அவன் என்ன பண்ணிட்டான்? What did he do? ஜன்னல்ல போய் உட்கார்ந்தான். He went and sat down by a window. ஜன்னல் வாழ்க்கை எது காண்பிக்கிறது? What does this life near a window show? உலக ஆடம்பரங்களை காண்பிக்கிறது. It shows the luxuries and pomps of this world. இந்த மார்க்கம் சிலுவை மார்க்கம். This path is the path of the cross. இயேசுவை பார்க்கணும்னா நீ அரண்மனைக்கு போக கூடாது, மாட்டுக்கொட்டிலுக்கு போகணும். If you want to see Jesus, you must not go to the palace, you must go to the cowshed. இந்த மார்க்கத்தினுடைய டார்கெட் இயேசு. இயேசு இருக்கிற இடம் மாட்டுக்கொட்டில். The aim, the target of this religion, of this way, is Jesus, and the place where Jesus is found is the manger or the cowshed. இயேசுவை பார்க்கணும்னா நீ ஏரோதின் அரண்மனைக்கு சுகபோக வாழ்க்கைக்குள்ள போயிர கூடாது. If you want to see Jesus, you must not go into Herod's palace, the luxurious life. நீ அதிர்ஷ்டசாலிங்கிறதுனால உனக்கு பணம் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, வசதி கொடுப்பாரு. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை, அதனால உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாரு. Because you are lucky, because you are his child, he will give you good job, good house, good car, good facilities. He will give it to you in abundance. நீ அதுல உன்னுடைய கவனத்தை செலுத்திர கூடாது. But your attention must not be focused on it. இவன் போய் ஜன்னல்ல உட்கார்ந்தான். He went and sat by a window. 2 ராஜாக்கள் 9:30ல சொல்லி இருக்கிறது, இந்த ஜன்னல்ல இருக்கிற ஆள் யார் தெரியுமா? எசபேல். And 2 Kings 9:30 says that Jezebel is standing near the window. கற்பில்லாத ஒரு வாழ்க்கை. A life without any without any purity. அவள் தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு, and she plaited her hair, தன்னுடைய கண்களுக்கு மையிட்டு கொண்டு, and she applied ink or dye to her eyebrow, வந்து நின்னாளாம். and she came there. அன்னைக்கு அவ கீழ விழுந்து செத்தா. On that day she fell and died. கர்த்தர் உனக்கு எல்லாம் கொடுப்பாரு, நீ ஜன்னல்ல உட்கார கூடாது. சுகபோக வாழ்க்கை, ஆடம்பரம், உலகம், மாமிசம், சாட்டிங், நெட், இன்டர்நெட், இதுக்கு எங்கேயாவது போய் நெட்டுக்குள்ள சிக்கிர கூடாது. நீ God will give you everything, but you must not focus yourself on this luxurious life that this world offers and be entangled in net, going to net and other such things. சிரிப்பாங்க, பல்ல காட்டுவாங்க, இழுப்பாங்க, லெட்டர் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, என்னெல்லாமோ இந்த உலகத்துல இருக்கு. நீ அப்படிப்பட்டவன் அல்ல. நீ ஜன்னல்ல நிக்கவே கூடாது, உட்காரவே கூடாது. உன்னுடைய இடம் தெய்வீகமானது. People will smile at you, laugh at you, will pass letters to you, will try to allure you in various ways, but you are not meant for that. You are not meant to be standing near the window. You have to separate yourself. அந்த ஜன்னல்ல உட்கார்ந்து அப்படியே சாஞ்சா. And sitting near the window, he just fell. அதுதான் அவனுடைய விழுகையின் first step. That was the first step of his fall. அப்படியே சாஞ்சா. He was just bending. அது எதை காண்பிக்கிறது? What does that show? ஒரு லிமிட்டுக்கு வளர்ந்துட்ட பிறகு எனக்கு எல்லாம் தெரியுமா. After having grown to a particular age level, they will say that I know everything. அப்படிதானே? Do we not say that? அப்படிதானே சொல்லுவோம். Don't we say that? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? What do we say? நீதிமொழிகள் 3:5ல இருக்கு, சுய புத்தியில சாராதே. Proverbs 3:5 says that lean not onto thy own understanding. அவன் அங்க உட்கார்ந்துட்டு அப்படியே சாஞ்சான். He sat down there and he just stooped towards the wall. ஏன் சாஞ்சான் சொல்லுங்க பார்க்கலாம். Why did he do that? நித்திரை மயக்கம். Because he was fast asleep. இந்த மயக்கம்ங்கிறது பிசாசின் இச்சையின்படி செய்கிறவர்களுக்கு உண்டாகிற ஒரு சக்தி.
this snare of falling into sleep or drowsiness is something that results when we do according to the lust of the devil. 2 தீமோத்தேயு 2:26 இருக்கிறது. பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும். 2 Timothy 2:26 says that those who have been caught by the devil in order to fulfill his desires must once again receive sobriety of mind. நீ ஜன்னல்ல உட்கார்ந்துட்டு ஆடம்பரத்துக்குள்ள போய் ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள சில மயக்கங்கள் வரும், சில பிடிப்புகள் வரும், தடுமாற்றங்கள் வரும். When you sit by the window, when you enter into this snare of the devil of drowsiness, you will automatically be falling in a state of sleep. அதுக்கு பிறகு நீ சாய ஆரம்பிச்சிடுவ. After that you will lean. உனக்கு ஒண்ணுமே புரியாது. You will not understand anything. உன் சுய புத்தியில போயிட்டே இருப்ப. You will go after your own understanding. இல்லாவிட்டா என்ன செய்வ? Or else what will you do? விரக்தியாகி சூசைடுக்கு போய்டுவ. You will be frustrated and be driven to suicide. சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Saul was an anointed person. இரண்டாம் சாமுவேல் 1:6 பார்க்கும் பொழுது, reading from 2 Samuel 1:6, தன்னை ஈட்டியை நட்டு அதிலே இவனே சாஞ்சிட்டான். he just planted his spear upon the ground and he fell on it. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You must understand, அதிர்ஷ்டசாலிகள் அபிஷேகம் பெற்றவர்கள் சூசைடுக்கு போக கூடாது. those who are lucky, those who are anointed must not go to suicide. இப்ப விழுந்துட்டான். Now he has fallen. இன்னைக்கு உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள விழுகை வந்திருக்கு? Today how many of you have had a fall? விழுகையினுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of a fall? கிருபையை விட்டு விடுவது, leaving the grace, forsaking grace, கிறிஸ்துவை விட்டு விடுவது, or forsaking Christ. கலாத்தியர் 5:4 இது சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians 5:4 says this, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே. you have been separated from Christ and fallen from grace. விழுகை என்பது கிறிஸ்துவையும் கிருபையும் விட்டு உன்னை விலக்கக்கூடிய ஒரு வல்லமை. Fall is a power that makes you to be separated from grace and from Christ eventually. எபிரேயர் 4:11 பார்க்கும் பொழுது, when we read Hebrews 4:13, 11 பார்க்கும் பொழுது, 4:11, கீழ்ப்படியாமையினாலே விழுந்தார்கள். they fell by their disobedience. இப்போ என்ன நடந்துச்சு? Now what has happened? மரிச்சிட்டான். He has died. செத்துட்டான். He has died. இந்த மாலை வேளையில் உங்களில் எத்தனை பேர் இந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள்? In this evening time, how many of you are in this situation? நல்ல அபிஷேகம் இருந்து, good anointing you have, நல்ல வாய்ப்புகள் இருந்து, you have good opportunities, நல்ல கட்டளைகள் பிரமாணங்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருந்தும், you have good commandments, the word of God and the fellowship of the saints, உலகத்தின் பிடியில சிக்கி இருக்கீங்களா? are you entangled in the hands of this world? மாம்சத்தின் பிடியில சிக்கி இருக்கீங்களா? are you entangled in the power of this flesh? மனுஷனுடைய பிடியில சிக்கி இருக்கீங்களா? are you entangled in the hands of any man? ஏதாவது ஒரு அந்நிய வல்லமையுடைய பிடியில சிக்கி இருக்கீங்களா? are you entangled in any strange power? இப்போ அவனுடைய இச்சையின்படி செய்யறதுக்கு நீங்க சாஞ்சிட்டீங்களா? now have you leaned in order to do after his lust? இப்போ என்ன நிலவரம் என்ன? what is the state now? நீ விழுந்து போன நிலவரத்தில் இருக்கிறாய். you are in a fallen state. உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. you don't have any hope. உனக்கு பேச்சு இல்ல. no speech. உனக்கு மூச்சு இல்ல. no breath. உனக்கு துதி இல்ல. no praise. உனக்கு ஜெபம் இல்ல. no prayer. உனக்கு பரிசுத்தவான்களோட ஐக்கியப்பட முடியல. you are not able to be united with the saints. ஆனாலும் but இந்த கூட்டத்தில் வந்தபடினால், because you have come to this meeting, பவுல் ஓடி வந்தான். Paul came அவன் மேல் விழுந்தான். he fell upon him. ஒரு ஜெபம் பண்ணான். he prayed. இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறதே. he said his life is in him. அந்த வார்த்தை அப்படியே செத்து போய் நொறுங்கி கிடந்தவனை அப்படியே தூக்கி எடுத்து நிப்பாட்டிடுச்சு. that word lifted up the man who was bruised and who was dead. எல்லாரும் கண்களை மூடுவோம். let's close our eyes. கொஞ்ச நேரம் எல்லாரும் சரியான இந்த அபிஷேகம் போதாது. this anointing is not sufficient. நீங்க இன்னும் வெட்கப்படுறீங்க. you are still ashamed. இன்னும் நீங்க உங்களை அடக்கிக் கொள்றீங்க. you are controlling yourself. தவறு. that's wrong. கொஞ்ச நேரம் இந்த டைமை நீங்க பயன்படுத்துங்க. you must make use of this time. 20 minutesல ஆமென் போட்டுருவோம். 20 minutes the meeting will be over. அதுக்கு உனக்குள்ள ஒரு சக்தி வரணும். but before that a power must come into you. நீ செத்து போன ஐடிக்கு கீழ விழுந்து நொறுங்கி போன மாதிரி நீ திரும்பி இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு அப்படியே போயிர கூடாது. after this meeting gets over you must not return back as that dead Eutychus. நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். you must be revived. மறுபடியும் நீ மேல் வீட்டுக்கு வர வேண்டும். you must come back once again to the upper chamber. மேல் வீட்ல இருந்து விழுந்தவன் மறுபடியும் மேல் வீட்ல போய் உட்கார்ந்து சரியான இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுட்டு தான் போனான். and he that fell from the third loft he once again climbed the upper chamber, he sat down in the right place, he listened to the word of God. அப்படி விரும்புகிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். those who desire that close your eyes and kneel down. நீங்க ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அதுவாட்டுக்கு மணிக்கணக்கா முழங்கால்ல நிக்கறாங்க. when you go to RC churches we can find people standing in knees for hours together. கொஞ்ச நேரம் முழங்கால்ல நிக்கலாமா? can we be on our knees for a short time? நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. you are a lucky person. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். the Lord loves you. எத்தனையோ குற்றச்சாட்டுகள் உன் மேல் உண்டு.
You have many accusations on you. எத்தனையோ தவறுகள் உனக்குள் உண்டு. You have many faults. வெளியரங்கமான பல பாவங்கள் உனக்கு உண்டு. You have many sins outwardly as well. உனக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய குற்றவாளின்னு. You know how big mistake a person falls. But the Lord loves you. அவருடைய அன்பு மாறாதது. His love is unchanging. அவருடைய இரக்கங்கள் மாறாதது. His mercies are unchanging. அவருடைய கிருபை மாறாதது. His grace is unchanging. அவருடைய அழைப்பு மாறாதது. His calling is unchanging. அவருடைய வரங்கள் மாறாதது. His gifts are unchanging. அவருடைய நோக்கம் மாறாதது. His plan is unchanging. இதோ கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் உனக்குள் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். Today the Lord wants to restore you back to your life. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I put for the question. அந்த விழுந்து போன ஆள் நான் தான் சொல்றேன் ஒத்துக்கொள்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those who accept that I am that fallen person, lift up your hands. உண்மையா ஒத்துக்கொள்ளணும். Those who really accept. கர்த்தர் என்னை உண்மையாவே நல்லா ஆசீர்வதிச்சாரு. The Lord really blessed நல்ல me. அபிஷேகம் பண்ணாரு. He gave me good anointing. நல்ல ஒரு கிருபை கொடுத்தாரு. He gave me good grace. நான் தான் சமீபத்துல கொஞ்சம் அப்படி மயங்கி சாஞ்சி விழுந்து ஒண்ணுமில்லாம போயிட்டேன். Recently I just fell drowsy, I fell asleep, I fell down, and now I am come to a state of naught. கர்த்தர் எனக்கு மன்னிக்கணும். The Lord must forgive it to me. எனக்குள் உயிர் வர வேண்டும். And life must come back to me. எனக்குள்ள ஒரு உயிர்னா அபிஷேகம். A life is the anointing. இந்த உயிர் வந்த உடனே அவனை எழும்பி போய் அவன் திரும்பி மேல் வீட்ல போய் ஜன்னல்ல உட்காராம பரிசுத்தவான்களின் பாதத்துல உட்கார்ந்தான். And after life came back to him, he did not he did not go back to sit near the window, but he sat at the feet of the saints. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire it? அப்படி வாஞ்சிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுத்து அனுப்புகிறார். Those who desire this, God is giving you a life. ஒரு அபிஷேகம். An anointing. ஒரு சாதாரண அபிஷேகம் அல்ல. Not an ordinary anointing. இதுவரை பெற்ற அபிஷேகத்துல நீ இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாய். By the anointing which you have received till now, you have somehow managed. ஆனா இன்னைக்கு கொடுக்கிற அபிஷேகம் உன்னை வந்து கடைசி வரைக்கும் லீட் பண்ணிட்டே இருக்கும். But the anointing which the Lord gives going to give you now will lead you to the கர்த்தாவே end. என்னை அபிஷேகம் வாயை திறந்து கேட்கல பார்க்கலாம். Ask the Lord for an anointing. ஒரு சரியான ஒரு வல்லமை உன்மேல் வந்து அமரட்டும். Let a proper power of God come and descend on you. அபிஷேகத்தில் நிரம்ப வெட்கப்படாதீங்க. Don't be ashamed to be filled in the Spirit. கர்த்தரை துதிக்க வெட்கப்படாதீங்க. Don't be ashamed to praise God. முழங்கால் போட வெட்கப்படாதீங்க. Don't be ashamed to kneel down. கை தட்ட வெட்கப்படாதீங்க. Don't be ashamed to clap your hands. கைகளை உயர்த்த வெட்கப்படாதீங்க. Don't be ashamed to lift your hands. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு இல்ல தேவனோடு பேசுகிறான். He that speaketh in tongues speaks not with man but with God speak. Hallelujah, hallelujah. ஆமென். உன் தோல்வியை கண்டு இல்லாவிட்டால் உன்னுடைய விழுகையை கண்டு உன்னுடைய மரணத்தை கண்டு அவர் ஒரு லேவியனை போல ஆசாரியனை போல அவர் விலகி போக விரும்பவில்லை. Looking at your fall, looking at your weakness, looking at your death, he is not going to go away like a Levite or a priest. இதோ நல்ல சமாரியனாய் உன்னை தூக்க வந்திருக்கிறார். He has come down as a good Samaritan to lift you. உன்னை தூக்கி அணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். He wants to embrace you having lifted you up. ஆவியானவர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். The Spirit of God wants to lift you up. இதோ தன்னுடைய ஆவியை உனக்குள் அனுப்புகிறார். He is sending his Spirit upon you. ஹalleluya. ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. தயவு செய்து ஆவியை அடக்காதீங்க. Don't control the Spirit of God. அப்ப குதிக்கணும் உருளணும் அப்படினா அத தான் நீங்க விரும்புறீங்களா அப்படினு கேக்குறீங்களா? Do you decide that? Do you want us to jump and dance? அப்படி அல்ல. It is not like that. உன் எலும்புக்குள்ள தான் இந்த பாவம் உட்கார்ந்திருக்குன்னு பைபிள் சொல்லுது. The word of God tells us that the sin resides in your bone. வால வயதின் பாவம் அவன் எலும்புகளுக்குள் இருக்கிறது. The sins of his youth reside in his bones. ஆனா எலிசாவின் எலும்புல பாவம் கிடையாது. உயிர்ப்பிக்கும் சக்தி வந்து இறங்கி இருந்தது. செத்து போன பிறகு கூட ஒருத்தனை எழுப்பிட்டான். There was no sin and the power of resurrection came down on his bones to revive even the dead man. அதனால தான் இப்ப அபிஷேகம் இறங்கட்டும் விட்டு கொடுன்னு சொல்றேன். எலும்புக்குள்ள போகட்டும். எலும்புக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். Let it enter their bones. அடக்கி வைக்காத. Do not control. ஆவியை கட்டுப்படுத்தாத. Do not limit the Spirit of God. அவர் கொடியேற்ற இடம் கொடு. Allow him to hoist the flag for you. அவர் கொடியேற்றட்டும். Let him hoist the banner. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தாவே நான் அபிஷேகம் பெற்றவன்.
Lord, I am anointed. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தார். But today if you will give me an anointing, ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார். a new anointing if you will give me, நான் உமக்காய் மறுபடி நிற்பேன். and I will stand once again for you. எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you will say that? எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say that? எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். I need an anointing. நான் உமக்காய் வாழ வேண்டும். I will live for you. நீ வாயை திறந்து சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும். If you will open your mouth and say that, an anointing will fill you. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ. எல்லாரும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். வாயை திறங்க எல்லாரும் நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு அபிஷேகம் வேண்டும், 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 நான் உமக்காய் வாழ Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen. இந்த கூட்டத்துல இப்ப நீ என்ன கேக்குறியோ கர்த்தர் அதை உனக்கு தருகிறார். In this meeting, whatsoever will you ask, the Lord will give it to you. மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Son, daughter, what should I do to you? அப்படியே கண்ணை மூடி முழங்கால் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். Close your eyes, be on your knees and ask the Lord whatever you need. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Ask it aloud. ஏசப்பா எனக்கு ஒரு கிருபை தாங்க. Lord, give me a grace. எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. Give me an anointing. எனக்கு ஒரு அக்கினி தாங்க. Give me a fire. நான் உமக்காய் வாழ வேண்டும். I must live for you. நீ கேட்கும் பொழுதே கர்த்தர் அதை தருகிறார். As you ask, the Lord is giving it. இப்பொழுதே கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். Right now the Lord is anointing you. ஆமென். எனக்கு இந்த இரண்டாவது தீம்ல ரொம்ப பிடிச்சது The thing that I like most in this second theme, அந்த அதிர்ஷ்டசாலியாக இருந்து கீழே விழுந்து போனவன், the person who was lucky but fell down,
நொறுங்கி போய் கிடந்த பொழுது when he was bruised, எல்லாரும் அழுதாங்க, everyone cried, எல்லாரும் துக்கப்பட்டாங்க. everyone was sad. ஆனா இதுக்கு நடுவுல பவுல் ஓடி வந்து அவனை தூக்கி அணைத்து கொண்டான். But in the midst of all this chaos, Paul came running down, he lifted him up and embraced him. அந்த இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது When the prodigal son returned, அந்த தகப்பன் ஓடி போய் அவனை அணைத்து கொண்டது போல, just like the father ran down to embrace him, இந்த கூட்டத்தில் நீ கடந்து வந்த உன்னை இப்பொழுது கர்த்தர் தன்னுடைய மார்போடு உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். you who have come to this meeting, the Lord is embracing you by his arms. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, whatever might be your state, அவருடைய அன்பு மாறாதது. his love is unchanging. அவர் உன்னை விட மாட்டார். he will not let you go. ஒருபோதும் விட மாட்டார். he will never let you go. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Ephraim, how shall I forsake you? இதோ அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். behold, he is embracing you. எத்தனை பேர் இயேசுவின் மார்பில் சாய்ந்தது போல உணர்கிறீர்கள்? How many of you feel as though you are locked in embrace in the arms of Jesus? நீ விழுந்து போனவன் தான். you are a fallen person. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகத்தினால் மறுபடியும் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். but by the anointing, the Lord is embracing you once again. ஆண்டவருடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். he is embracing you by his arms. hallelujah, 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 hallelujah. கர்த்தர் என்னை தொட்டார். the Lord has touched me. என்னை தூக்கி எடுத்தார். he has lifted me up. என்னை தன்னோடு அணைத்துக் கொண்டார். he has embraced me to himself. இந்த கூட்டத்தில் இது எனக்கு போதும். I am happy about this in this meeting. எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? how many of you can admit that? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது? how many of you have this experience? என் கல்லான இருதயத்தை மாற்றினது மாத்திரமல்ல, not just that he changed my stony heart, விழுந்து போன என்னையும் தூக்கி எடுத்தார். he lifted me who was fallen down. இந்த மாலை வேளையில் தன்னோடு அணைத்துக் கொண்டார். he embraced me to himself this evening. என் நேசர் என்னுடையவர், my beloved is mine, நான் என் நேசருக்குரியவர், and I belong to my beloved. hallelujah. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், இத சும்மா இல்ல, கொஞ்சம் பேர் இல்ல, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாடணும். This is not to be sung ordinarily. You must enjoy this and sing. அனுபவிச்சு பாடணும். You must experience it as you sing. இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் பொழுது உனக்கு உலகம் மறந்து அப்படியே இயேசுவோடு அந்த யோவான் மார்பிலே சாய்ந்தது போல நீ போய் சாய்ந்து விடுவாய். As you are singing this song, you will forget this world, and like John, you will have the experience of being embraced. உலகத்தில் சாய்ந்து விழுந்து போன நீ இனிமேல் நீ இயேசுவின் மார்பில் சாய்ந்து கிடக்க போகிறாய். You who have been towards the world and before that, you are going to be embraced in the breast of Jesus. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே, ஆயன்ன என்பது என்ன மதுர சொல்லையாரே. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. Beloved, I have a faith. இந்த கூட்டத்தில் அநேகரை கர்த்தர் தன்னோடு அணைத்துக் கொண்டார். In this meeting the Lord has embraced many to himself. அதை ஃபீல் பண்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who feel that, lift up your hands. கர்த்தர் என்னை அணைத்துக் கொண்டார். The Lord has embraced me. என் நேசர் மார்பிலே நான் சாய்ந்தேன். ஆமென். என் நேசர் மார்பிலே நான் சாய்ந்தேன். ஆயன்ன எந்த மதுரம் சொல்லையாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லையாதே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆமென். உன்னோடு போராடி கொண்டிருந்த சாத்தான் தோத்து போனான். The devil who was striving with you has been defeated. உனக்கு தீங்கு செய்யும்படியாக உன்னை பின்பற்றி வந்த சாத்தானும் தோற்று போனான். The devil who was pursuing you to do evil to you has been defeated. உன்னை விழ வைத்த சாத்தானும் தோற்று போனான். The devil which made you fall has been defeated. இதோ கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து விட்டார். Beloved, the Lord has lifted you up. தன்னுடைய மார்போடு உன்னை அணைத்துக் கொண்டார். He has embraced you. எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாரும் நேரமே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன எந்த மதுரம் சொல்லறியாதே. கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the presence of God shall we praise God. Praise the Lord, praise the Lord. உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள ரெண்டு காரியத்தை செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஒரு சதையான இருதயத்தை நமக்கு தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். விழுந்து நொறுங்கி போன நம்மை தூக்கி அணைத்துக் கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த அனுபவங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராப் சோத்ராப் சோத்ர. இந்த அனுபவங்களோடு வாழ்ந்து இயேசு மகிமையிலே வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். தொடர் கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம். அன்பான இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ மீட்பிட்டீங்க கர்த்ததாமே பொறுப்படுத்த ஆவியானதாமே நடத்துந்தபடியா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். வந்தான ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கல்லான இதயத்தில் எடுத்துவிட சதையான இதயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே. உலகத்தை அந்த ஜன்னல் அருகே அந்த உலக ஆடம்பரத்தினை விடுவிக்கப்பட்ட கர்த்தாவே, உண்மையை வாஞ்சித்து உண்மையை நோக்கி ஏங்கி கொண்டிருக்கிற அனுபவம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள நீ உதவியா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய அலமையான கிரியமைத்து விளங்கலப்படி நான் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சுய ஆரம்பத்திலாம் விட்டு கத்தாவே கத்தாவே எல்லாரும் கத்தாவே அதிர்ஷ்டநாயகா அந்த இடத்துல கடைசிலத்துக்குதாக உதவி நன்றியோடு சோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. விழுந்து போன நைத்தியத்தை அனைத்து கத்தாவே சேர்த்து கொண்டு போகலாம். விழுந்து போன அனுபவத்தில் கிருபையிட்டு விழுந்து போன அனுபவத்தில் யாரெல்லாம் தேசம் வந்து கடந்துவார்களோ ஒவ்வொருனையும் அணைத்து கொண்டு தம்மே வாஞ்சிட்டு ஏங்கி கொண்டு அனுபவத்தை பெற்று கொள்ளத்தக்கதாக உதவி செய்ய நன்றியோடு சோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. பெற்றதான அனுபவத்தை எழுந்து போதடிக்கு ஒரு ராதுக்கு கத்தாவே அவை வரி நம்பிக்கையில் ஆயப்போ நிறைந்து ஜீக்கர்களாய் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு மக்களும் நீர் வீசியும் வேண்டிக் கத்தாவே. சோத்திரம் பரிசுத்தவான்களை கொண்டு கத்தா ஆவியானதாமை பேசி ஆவியானத நடத்தை உதவி சோதரிக்கு துதிக்கிறோம். தூக்கம் முதல் முடிவு பிரசனத்தால் நிரப்பினபடியா சோத்திரம் துதிக்கிறோம் கத்தாவே. சோத்திரம் அந்த ஜன்னல் அருகே அந்த அனுபவம் உலக ஆடம்பரத்தின் விடுவிக்கப்பட்டு இந்த மாலிவேர் கூட்டத்தில் ஒவ்வொரு ஒரு உள்ளங்களை உயிர்ப்பித்து கத்தா உங்களோடு அணைத்து கொண்டபடியா நன்றியோடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். பெற்ற அனுபவத்தை இழந்து போதபடிக்கு ஒவ்வொரு ஆய்கரியத்திலே உங்களோட ஜீயம் கட்டி எழுப்பட்டு எப்படி ஆண்மை சந்திக்க ஒரு ஆயத்தப்படுத்தும் தான் வேண்டிகளும் துதிக்கான மகிமையிலான